வெல்கம் டு பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரிக்கை மீன் குழம்பு. அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: திரிக்கை மீன் நல்லா வாஷ் பண்ணது 1 கிலோ, புளி 100 கிராம், மிளகு 2.5 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 5 ஸ்பூன், தக்காளி 2, தேங்காய் 1 கப், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 50 ml. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் தேங்காவை எடுத்து வச்சுருக்கோம். அதில் மிளகு ஜீரகத்தை நல்லா எண்ணெயில் வறுத்து அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க திரிக்கை மீன் இதுதான். நல்லா இதில் முள்ளெல்லாம் இருக்காது, ஒரே ஒரு முள் சென்டராக இருக்கும், அதுவும் சாஃப்டாக இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. 2 தக்காளி அதில் கலந்து விட்டுறலாம். வச்சுருக்க மல்லித்தூள் 5 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மீன் எடுத்து அதில் போட்டுடலாம். நல்லா அந்த மீன்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு குழம்பு இருக்கணும். எல்லாத்தையும் இப்போ போட்டுட்ருக்குறோம். இது வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட அப்படியே ஊற விட்டுறணும். நல்லா கலந்து விட்டு இது நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த வடவம் போட்டாலே மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். வடவை செய்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இது ஒரு மூடி போட்டு நல்லா மிளகாத்தூள் வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை கொடுக்கணும். இந்த மீன் வந்துட்டு டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்துட்டு பால் வந்து நல்லா சுரக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக திரிக்கை மீன் குழம்பு நீங்கள் ஈஸியாக செஞ்சு பார்த்துருங்க. இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.